இது எல்லாத்துலேயும் படபடப்பு, எல்லாத்துலேயும் அவசரம், எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமற்ற தன்மை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டை பெரிய அளவில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவர். அப்படின்றப்ப கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். அவரை பற்றி முழுசாக நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். நிதானமான தன்மையில் கடைபிடிக்கும் பட்சத்தில் அதிகபட்சம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு ஒரு ஆண்டை இரண்டாக பிரிக்கும் பொழுது, தட்சிணாயன காலத்தில் தான் இப்போ என்ட்ரி ஆகிறோம். அதாவது ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் உள்ள காலம் அப்படின்றது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதமும் தட்சிணாயன மாதம்னு அர்த்தம். அதாவது பெண் ராசிகளை குறிக்கும். பெண் கோள்கள் வலிமையாக இருந்தால் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னாக்கா அந்த ராசிகளில் பெண் கோள்கள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் அந்த ஜாதகர் பெண்ணாக இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆளுமை பெற்ற தன்மை, ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது, நல்ல விதமான அமைப்புகள் பெறுறது, நல்ல லக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுறது, இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அதே உத்தராயண காலப்பகுதி அப்படின்றது தேவர்களுக்கு பகல் பொழுது மாதிரி கருதப்படும். அது வந்து தை முதல் ஆணி வரை, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6 மாத காலங்கள்ன்றது. ஏன்னாக்கா அந்த காலங்களில் பகல் நீண்ட பொழுதாக இருக்கும், இந்த காலங்களில் இரவு நீண்ட பொழுதாக இருக்கும். அதாவது தட்சிணாயன காலங்கள்ன்றது இரவு நீண்ட பொழுது. இன்னும் போக 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 ஐப்பசியிலலாம் இரவு பகுதின்றது நீளமான பகுதி. அதாவது சூரியனே லேட்டாக ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6:20, 6:30, 6:40 கூட வரும். அதே சித்திரையில் பார்த்திங்கனாக்கா 5:45, 5:30க்கெல்லாம் கூட சூரியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பகல் பொழுது நீண்டமாக, அதாவது 12 மணி நேரம்னு இல்லாமல் கிட்டத்தட்ட 13 மணி நேரமும் 11 மணி நேரமும் இப்படி மாறும். அப்போ இரவு பொழுது அதிகமாக இருக்கக்கூடியது, பெண் கோள்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, பெண் ராசிகள் இல்லை. அதுலேயும் இந்த பெண் ராசிகளில் பெண் கோள்கள் இருந்துச்சுனாக்கா, பெண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா மென்மையான கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், இதெல்லாமே பெண் கோள்கள். அதே மாதிரி பெண் அலின்னு சொல்லக்கூடிய கேது, அதே மாதிரி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடிய புதன், இதெல்லாமே பியூர் பெண் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்துல ராகு பியூர் பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சந்திரன், சுக்கிரன், ராகு தான் பியூர் பெண். இந்த கோள்கள் பெண் ராசியில் இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும், அதோட திசாபுத்தி காலங்களாக இருந்தால். இதே நேரத்தில் உத்தராயண காலம் அப்படின்றது பகல் பொழுது. அதே நேரத்தில் ஆண் கோள்கள், ஆண் ராசிகள், ஆண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா சூரியனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இதெல்லாமே ஆண் கோள்கள் ஆண் ராசியில் மிகப்பெரிய அளவில் ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் அமையுமானாக்கா அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நம்மளை இந்த தட்சிணாயன காலத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது, எந்த மாதிரியான தன்மைகளில் அந்த கோள்கள் பலம் பெறுது அப்படின்னு பார்க்குறப்ப, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, கடகம் அப்படின்றது பெண் ராசி. பெண் ராசியில் தான் ஆடி மாதம் ஆரம்பிக்குது. இந்த ராசியில் எந்த கோள் இருக்குது அப்படின்னம்னாக்கா சூரியனும் குருவும் இரண்டுமே ஆண் கோள்கள் தான். பெண் ராசியில் இருக்கக்கூடிய ஆண் கோள்கள். இதில் பூச நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். இன்னொன்று ஆண் ராசியில் 3 பெண்கோள்கள், அதாவது சந்திரன், கேது, சுக்கிரன். இந்த 3 கோள்களும் பார்த்திங்கனாக்கா, அதாவது ஆண் ராசியில் பெண் கோள்கள் இருக்குது, இந்த இடத்துல பெண் ராசியில் ஆண் கோள்கள் இருக்குது. இந்த தட்சிணாயன காலமே இந்த மாதிரி தன்மையில். அப்போ என்னன்னாக்கா ஆண்கள்லாம் பெண்கள் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும், பெண்கள்லாம் ஆண்களோடைய ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா மென்மையாக சாத்வீகமாக மூவ் பண்ணால் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி ஏன்னாங்க ஆண்கள்லாம் சாதுவாக இருந்தே சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்களாக இருந்தால் எல்லாம் போராட்ட காலத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பேசப்படக்கூடிய நபரெல்லாம் மாறுவாங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப சாத்வீகமாக, அதாவது அமைதி யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய இந்த மனிதர்லாம் மாறுவாங்க. இப்படிப்பட்ட தன்மையில் பொதுவான தன்மையில் இருக்கும். அதாவது போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி சாத்வீகமான அமைதியான போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஆண்கள், இவங்க 2 பேருக்கு தான் இந்த தட்சிணாயன காலன்றது சக்ஸஸ்ஃபுல்லான காலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பெண்களாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து டாமினண்ட்டான ஃபெல்லோஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ, ஆளுமை திறன் மிக்க அதாவது மனிதர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ இருக்கும் அதிகமாக. அதாவது அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான், அடங்கி பார்த்த வரைக்கும் போதும், இனிமேல் நான் அடக்கி பார்க்குறேன், பார்ப்போம் நடக்கிறத அப்படின்னு பேசக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும்.
அதே நேரத்தில் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் போராடி சவுண்டை விட்டு அவன் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகாத தன்மையில், பேசாம போ, அப்படியே கிடப்போம், படுப்போம், இருப்போம். அந்த மாரி தன்மையில இருக்க மிகப்பெரிய அதில தான் உண்ணாவிரத போராட்டங்கள் ஜெயிக்கிறது. அதேமாதிரி சாத்வீகமான அறவழி போராட்டங்கள் ஜெயிக்கிறது. இதெல்லாமே ஆண்களுக்கான தன்மையில இருக்கக்கூடிய விஷயமா மாறும். இந்த வகையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ மேஷம் டு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு பாவங்களும் பார்த்திங்கனாக்கா மல்டிபிள் ஆங்கிளில் மல்டிபிள் ப்ரெடிக்ஷனை நிறைய தர முடியும். ஆனால் குறுகிய காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பெரிய அளவில் எல்லா பாவங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அதாவது மேய்ஞ்சு பிரிஞ்சிட முடியுமா அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக முடியாது. அப்போ முக்கியமாக எந்தெந்த பாவங்கள் ஆளுமை செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும், எந்தெந்த பாவங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களால் அந்த பாவங்களால் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான தன்மைகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இத்தகைய தன்மையில் கன்னியா ராசி நேயர்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் எப்படிப்பட்ட சுப பலனை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, கன்னியா ராசி அதிபதி யாருன்னா புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துலையே பலம் பெற்ற தன்மையில் இருக்கார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய அதாவது புதனுடைய ஜென்ம விரோதியாக இருந்தால் கூட குரு, ஆனால் இருக்கிற இடம் அப்படின்றது 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார், மிகப்பெரிய யோகமான தன்மை. இதில் என்னன்னாக்கா 10ல் புதன் இருக்கார் அப்படின்னம்னாக்கா வேலை வழி மாற்றத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுயதொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடிஷ்னல் ப்ராடக்ட்டோ அல்லது ப்ராஜெக்டோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த காலத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த உத்தராயண காலன்றதை விட தட்சிணாயன காலம் உங்களுக்கு அனுகூலமான பலனை தருது. ஏன்னா உத்தராயண காலத்தில் கூட 10ல் குரு இருந்தார். இப்போ தட்சிணாயன காலத்தில் 11ல் குரு இருக்கார். 11ல் குரு இருக்கார் அப்படின்னம்னாக்கா பெரிய அளவில் அனுகூலமான பலனை வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா 4 குடையனும் 11 இருக்கான், 7 குடையனும் 11 இருக்கான். யார்? குரு. அதுவும் யாரோட சாரத்தில் இருக்கார்? சனியோட சாரத்தில். சனின்றது இந்த இடத்துல யார் அப்படின்னம்னாக்கா 5க்கும் 6க்கும். 5ன்றது நல்ல இடம், 6ன்றது ஒரு கெட்ட இடம். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் 6ல் சனி இருக்கிறது கோடீஸ்வர யோகத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் அவரும் பார்த்திங்கன்னா புதனோட சாரத்தில் தான் இருக்கார். புதன் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல ரேவதி 2ஆம் பாதம் அப்படின்றப்ப ரேவதி 2ன்றக்க அம்ச ரீதியாக அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை தான் இயக்க போகிறார். அப்போ 5ஆம் இடம்ன்றது பலம் பெற்ற தன்மையில் இருக்கிற 5, 7 கூட இடத்துல இருந்து 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுன்றது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல திருமணம் தொடரும், திருமணம் நடக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். அது என்னன்னாக்கா 2 சப்போர்ட் பண்ணாமல் அது இல்லற வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாது. எப்பவுமே ஒரு காதலிக்கலாம், கல்யாணமும் பண்ணலாம், ஆனால் வீட்டுக்கு வந்தால் தான் அது வந்து உண்மையாக இருக்கலாம். அப்போ ஏதோ மறைவான கல்யாணம் பண்ணுறதோ அல்லது மறைவான காதல் பண்ணுறதோ உண்டான தன்மைகளை தான் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல 2ஆம் இடம் அப்படி குடும்பமாக அமையணும் அப்படின்னோம்னா 2 சப்போர்ட் பண்ணாமல் இந்த கல்யாண வாழ்க்கைன்றது சக்ஸஸ் ஆகாது. அப்போ காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம். அப்போ தெரியாத முறையில் தாலியை மறைச்சி வச்சுக்கிறதோ அல்லது உங்களுடைய உறவையோ உங்களுடைய லவ்வையோ உங்களுடைய மேரேஜ் லைஃப்பையோ மறைச்சி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதே நேரத்தில் உங்களுடைய விரையாதிபதியான சூரியன் அவரும் போய் 11ஆம் இடத்துல இருக்கார், பலம் பெற்ற தன்மையில் இருக்கார். அப்படின்னம்னா இதில் ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னம்னா 2ஆம் அதிபதி போய் 12ல் மறையிறது அப்படின்றது பெரிய அளவில் நன்மையான தன்மை கிடையாது. அப்போ உங்களுடைய லவ் வரும், திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா 11 வெற்றி ஸ்தானம் அது சப்போர்ட் பண்ணுது. இந்த இடத்துல குடும்பஸ்தானம், அப்போ குடும்பத்தில் மட்டும் அதை இன்ட்ரோ பண்ணாமல், அதை ப்ரொஜெக்ட் பண்ணாமல், அதை ரிசல்ட்டை தராமல் நீங்கள் வந்து அதை வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மறைக்காமல் நீங்கள் என்னன்னாக்கா அதை மறைக்கிறதுக்கு மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இந்த டயத்தில் கல்யாணம் பண்ணுறதோ அல்லது காதலித்தாலும் அதை கல்யாணம் பண்ணாமல் அதை வந்து அதாவது எல்லாமே ஒத்து வருங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கான சோர்ஸு இந்த நேரத்தை விட்டோம்னா வேறு வழி இல்லை. எங்கள் வீட்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க, என்னை டெய்லி கம்பல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் காதல் திருமணமாக இருந்தால் அது ட்ரஸ்ட்டுகளை அதிகமாக உருவாக்கும். இதே அரேஞ்ச் திருமணம் அப்படின்னம்னாக்கா இது 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து அவர் பார்வையிடுறதும் 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தையும் அவர் பார்ப்பார். அப்போ சுப விரயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அரேஞ்சு திருமணங்கள் அப்படின்றது ஈஸியாக நடக்கும். காதல் திருமணம்ன்றது அது
கன்க்ளூட் ஆகி ஃபேமிலியை செட் பண்ணுறது கஷ்டம். அப்படி ஃபேமிலியை செட் பண்ணிடுச்சு அப்படின்னம்னாக்கா, அது எப்போ எந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் காதலிக்கிற காலத்தில் தெரியாத உண்மைகள், காதலிக்கிற காலத்தில் உங்கள்ட்ட மறைச்சது உண்மைகள் எல்லாமே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 8ன்றது பெரிய அளவில் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ரகசியங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மனக்குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 5 கூட 7ல் இருக்கான். 8ஆம் அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் 9ல் இருக்கான். 9ல் இருந்தாலும் அவர் யார் சாரத்தில் இருக்காருன்னா சந்திரசாரம். சந்திரனும் உங்களுக்கு விரயசாரம். அப்போ தற்காலிகமாக பிரியறதுக்கான அப்போ நீங்கள் வந்து ஒன்லி ஸ்ட்ரைட்டாக லவ் லைஃப் அப்படின்னம்னாக்கா அதை வரவேற்காதீங்க. அதை விட்டு விலகிருங்க. விலகிறீங்கனாக்கா தற்காலிகமாக இப்போதைக்கு மேரேஜ் பண்ண வேணாம். மேரேஜை ஸ்கிப் பண்ணுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜன்னச்சாட்லேயே உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்னு அமைப்பு இருந்தால் மட்டும் அதை ப்ரொசீட் பண்ணலாம். எப்போவுமே கோச்சாரன்றது ஒரு 10 to 15% தான் ரியலாக ஒரு ஜாதகத்துக்கு பொருந்தி வரும். உங்களுடைய ஜன்னச்சாட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ப்ளே பண்ணும். ஏன்னா அதுதான் டிசைட் பண்ணும். அதில் வரக்கூடிய திசா புத்தி அந்தரம் சூட்சமம் சூட்சமம் பிராணம் வரைக்கும் வரக்கூடிய சப்டிவிஷன்ஸில் அதுக்குள்ள காலகட்டங்களில் நிச்சயமாக அந்த பாவங்கள் செயல்படும். இந்த இடத்துல 5, 8ன்றப்போ மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். லைஃப்பை பற்றி, ஜாபை பற்றி, உங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸை பற்றி, அதாவது ஃபேமிலி இஷ்யூஸ்னாக்கா எதிர்காலத்து ஃப்யூச்சரை பற்றி இதெல்லாமே நிறையா இருக்கும். ஹெல்த்தை பற்றி இதெல்லாமே. இந்த இடத்துல அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 7ல் கண்ட சனி அப்படின்றது உங்களுக்கு 7ஆம் இடத்து சனி அப்படின்னம்னாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது உடல்நலம் தொடர்புடைய இஷ்யூஸை கிரியேட் பண்ணும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவர் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்ற டயட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராத அளவுக்கு உள்ள உணவு பொருள்களை தரதுக்கான வாய்ப்புகள் பெறுங்க. ஏன்னா குரு வீட்டில் தான் சனி இருக்கார். 6 கூடை நிழலில் இருக்கப்போ அது வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது உடல்நல குறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நரம்புனாலே அதிகபட்சம் பேராலிசிஸ் மாதிரி தான் சொல்ல முடியும். அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தாலே அது பெராலிசிஸாவோ அல்லது வாதம் தொடர்புடைய அல்லது டெம்பரரியாக ஒரு 4 நாள் ஒரு மாதிரி இருக்கிறது. அது வந்து ஹியூஜாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதும் அல்லது பெருசாக அதை மைனஸ் பண்ணுறதுன்றது உங்களுடைய மைண்ட் செட்டு தான் இருக்குது. இந்த மைண்ட் செட்டுன்றது இந்த இடத்துல 5 கூட 7ல் இருக்கார். புதன் சாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்கா ஓரளவுக்கு புதனும் சனியும் பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்லியான பிளானட் தான். அதுவும் புதனும் 10ல் தான் இருக்கார். மாதிரி தான் பெறலை. அப்போ உங்களுக்கு அதிகபட்சம் பயம்தான் இருக்க ஒழிய மற்றபடி குழப்பங்கள் தான் இருக்க ஒழிய மற்றபடி பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் விஷயத்து எல்லாத்துலேயும் படபடப்பு, எல்லாத்துலேயும் அவசரம், எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமற்ற தன்மை அல்லது ஒன்றையே நீங்களே இமேஜின் பண்ணி இதுவாக இருக்கும்னு நீங்களே கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதாவது பேனை பெருமாளாக்கி அதுவே உங்களை ஆள்ற மாதிரி உங்கள் தலையில் இருக்கிற பேனுன்றது நீங்கள் எடுக்கிற முடிவுக்கள்லாம் தலைமை தாங்கி வைக்கிற மாதிரி மாற்றுது உங்களுடைய எண்ணங்கள். அப்போ உங்களுடைய பீஸான மனசை கொண்டு வாங்க. பீஸான தன்மையில் வாழ்கிறதுக்கான பழகிக்கங்க. அமைதியான தன்மையில் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், ஒரு செயலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத தன்மையை டிசைட் பண்ணுங்கள். அது ஈஸியாக அழகாக உங்களுக்கு இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அல்லது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, ஏன் இங்கே நின்று பார்த்தாரு, ஏன் அங்கே நின்று போனார், ஏன் இது ஏன் நான் வரப்போ மட்டும் ஃபோனை மாற்றுறாரு, எது ஏன் உடனே ஸ்க்ரோல் பண்ணார், இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யார்கிட்டயாவது ஃபோன் வந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டு வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல 5 அப்படின்றது புதன், அதாவது புதன் சாரம் பெற்ற சனி இப்போ இருக்கிறது 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு சுபக்கோளோட பார்வை இருக்கானாக்கா ஒன்றுமே இல்லை. அப்போ ஏதாவது குருவாவது பார்வையிடுறாருனாக்கா அவர் குருவோட பார்வையும் அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு அது சனியோட சாரத்தில் இருக்கிறனால குருவோட பார்வை இருக்குது. அப்போ மற்ற கோள்கள் சுக்கிரன் பார்வை இருக்கா இல்லை, சந்திரன் பார்வை இருக்கா இல்லை, வேறு எந்த கோள்களோட பார்வையும் இல்லை. குருவோட பார்வை குரு ஆல்ரெடி உங்களுக்கு கேந்திராபத்தி தோஷத்தை உருவாக்கக்கூடியவர். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை பெரிய அளவில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவர். அப்படின்றப்ப கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். அவரை பற்றி முழுசாக நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். வேறு ஒரு இதில் பெருசாக ஒன்றும் அதாவது ஓவர் டிபென்சி தான். அதாவது உங்கள் மேலே அவங்க அதிகமான டிபெண்ட் பண்ணுறதோ அல்லது உங்களை ஆளுமை பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கிறதோ இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். அதாவது ஓவராக ஒருத்தங்களை நம்ம மேலே ஒருத்தங்க கேர் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கே வெறுப்பு வரும் அவங்க மேலே. அவங்க வந்து என்னன்னாக்கா பொசசிவ்னஸ் தான், என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொசசிவ்னஸ், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படி ஆக்கணும் அவங்கள டெவலப் பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாமே இருக்கும். இது இருக்கிறத அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு போயிடுங்க. இல்லையா அது வந்து
தீக்கிறேன், நான் மாத்துறேன் அப்படின்னு விதாண்டாவாதமா, வாதமா அவங்களுக்குள்ள பெரிய அளவுல ஏன்னா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா 7ல சனி. அதனாலேயே அவங்க உடல்நலம் தொடர்புடைய இஷ்யூஸ் உங்களுக்கு இது வந்துருமேன்றதுக்காக அவங்க படுற பாட்டுல அவங்களுக்கு ஏதாவது வரும். ஏன்னா 7ல சனி இருந்தாலே தம்பதிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்னருக்கு உடல்நலம் தொடர்புடைய இஷ்யூஸு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கும். அப்போ அதான் சொன்னேன் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள். ஒண்ணு அது நரம்பு எந்த இடத்துல ஓடுதுன்றது தான் முக்கியம். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில புதன் எங்கே இருக்காருன்றத தான் பார்க்கணும். இந்த இடத்துல உங்க ஜாதக ரீதியா பார்த்தோம்னாக்கா 10ஆம் இடத்துல அப்படின்னப்போ தொடைக்கு கீழ அல்லது தலைக்கு மேல, தொண்டையில இந்த மாரி தன்மையில இருக்கக்கூடிய நரம்புகளால பாதிப்புகள் வரலாம் உங்களுக்கு அப்படின்றது தான். இந்த இடத்துல அவங்களோட ஜனன சார்ட்ல புதன் எங்கே இருக்காரோ, அத வச்சு தான் சொல்ல முடியும். ப்ளஸ் அவருக்கு ரோகாதிபதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்ட்ராங்கா இருந்தாருனாக்கா, ஸ்ட்ராங்குனாக்கா ஐ மீன் பெருசா இப்போதைக்கு தசாபுத்தி எதுவும் ரன் ஆகல அப்படின்னா பெருசா வியாதிகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. எப்பவுமே தசாபுத்திகளும், கிரக நிலைகளும் தான் ஒரு ஜாதகத்த வழிநடத்தும் ஒழிய, இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது 10லேருந்து 15% தான் ஆக்டிவிட்டில இருக்கும். ஆக்டிவ்னாக்கா அது நடத்தும். அது நடத்துற மாரி தெரியும். அதனால தான் சந்திரன பேஸ் பண்ணி பலன்கள் சொல்றது. ஏன்னா சூரியன பேஸ் பண்ணி சொன்னா அது கதி. விதின்றது லக்னத்த பேஸ் பண்ணி சொல்லணும். அதனால தான் எந்த லக்னமோ, லக்னத்துக்கு உண்டான பாவங்கள் எதுவோ, அந்த பாவங்களின் அடிப்படையில பார்க்கக்கூடிய அதனால தான் ராசியும் பாருங்க, லக்னத்தையும் பாருங்க. ஏன்னாக்கா நீங்க கன்னியா லக்னமா இருந்தாலோ, கன்னியா ராசியா இருந்தாலோ, ராசிய பொருந்துறத விட லக்னத்துக்கு அதிகமா பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லக்னம்னாலே ஜெனரல் சார்ட்டுக்கு இல்லாம உங்களுடைய பர்சனல் சார்ட்டுக்கு போயிரணும். ஜெனரல் சார்ட்ன்றது கோச்சாரம். கோச்சாரம்னாக்கா இன்னைக்குள்ள கிரக நிலைகள் சொல்லக்கூடியது. இப்ப இந்த தட்சிணாயன காலம் வந்துருச்சு அப்படின்னம்னா, எல்லா ராசிக்கும் இதே சார்ட்டு தான். ராசியை தான் மாற்றி மாற்றி போட்டு பலன்கள் சொல்லுவோம் ஒழிய சார்ட் ஒன்று தான். அப்படின்றப்ப பர்சனல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இதே கன்னியா ராசிக்கு எல்லாருடைய சார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒருத்தருக்கு சூரியன் வேறு இடத்துல இருக்கும். அதாவது ஒவ்வொரு ராசிலையும் 12 ராசிலையுமே சூரியன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ராசினாக்கா ஐ மீன் சந்திரன் மட்டும் தான் கன்னியில் இருப்பார். மற்ற எல்லா கோள்களும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். ஆனால் கன்னி ராசி தான். அப்போ உங்களுடைய வாழ்வியல் தன்மையோ, விதித்தன்மையோ, உங்களுடைய லவ் கேரியர் வைஸ் வாழக்கூடிய தன்மையோ, ஜாப் வைஸ் வாழக்கூடிய தன்மையோ உங்களுடைய ஜன்னச்சாட்டு தான் டிசைட் பண்ணும் ஒழிய, கோச்சாரன்றது அதுக்கு அதாவது சாப்பாட்டில் எப்படி விட்டமின் மறைஞ்சிருக்கோ, அதே மாதிரி விட்டமினுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டானிக்கோ, ஒரு குடிக்கிறோமோ, அது போல தான் ஒரு பீடா மாரி தான். அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பீடா போட்டா எப்படி ஃபுல்லா மீல் சாப்பிட்ட மாரி இருக்கும். வெறும் பீடா எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா, அது வந்து சாப்பிட்ட மாரி இருக்குமா? இருக்காது. அப்ப அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதுவும் சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா, உங்களுக்கு 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தன்மையில இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இந்த கன்னியா ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் 5, 8 தான் பிரதானமா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, குழப்பங்கள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த எந்த மாதிரியான குழப்பங்கள் அப்படின்றது செவ்வாய் தரக்கூடிய தன்மைய உங்களுக்கு 3, 8 கூட தைரியம் குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்போ, லைஃப் பார்ட்னர பத்தி பயம் வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது அத பற்றி சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்போ, இதுதான் அதிகமா இருக்கும். அது இப்போதைக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது பணி நிமித்தமா வேலை மாறுறதோ, அது உங்களுக்கு பயத்தை உருவாக்கும். அல்லது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பூரா உங்களுக்கு ஒரு சில பயத்தை உருவாக்கும். அதனாலேயே ஏதாவது ஒரு நீங்களா ஓவரா கற்பனை பண்ணி, உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்களே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள பெறுவீங்க. அப்ப நீங்க நிதானமான தன்மையில கடைபிடிக்கும் பட்சத்தில, அதிகபட்சம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொளி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸில பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்லயே பதிவிடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகள பதிவிடுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்றேன். இல்ல எனக்கு டீட்டெயிலா என்னோட ஜாதகத்த பார்க்கணும் அப்படின்னம்னாக்க, இந்த திரையில பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமா அதுக்குண்டான ஃபீஸ நீங்க கட்டும் பட்சத்தில நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.